அம்மா வணக்கம் நண்பர்களே, தூண்டில் உலகத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேற லெவல் வெறித்தனமான வேட்டாங்க. எல்லாமே பெரிய பெரிய சைஸ் ஜிலேபி, நம்ப மாட்டீங்க. எல்லாமே 1 கிலோ 1.5 கிலோ 2 கிலோ கிட்ட கூட இருந்ததுங்க சைஸ் ஜிலேபி மீன். ஊரெல்லாம் எங்க பார்த்தாலும் செம்ம மழை, காட்டுன்னு காட்டிட்டு இருந்தது. இருந்தாலும் மீன் பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம். நல்ல வேலையா நாங்க மீன் பிடிக்கிற ஸ்பாட்டை ரீச் ஆகும்போது பாத்தீங்கன்னா மழை எல்லாம் ஓரளவு விட்டுருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா மழையெல்லாம் கொஞ்சம் பெய்யும் போது மண்புழு ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியா கிடைக்குது. எங்க பார்த்தாலும் சுத்திரமே ஃபுல்லா முள்ளு செடி தான் இருக்கு இந்த இடத்துல. ஏன்னா இந்த முள்ளு செடி இருக்கு இல்லைங்களா, இந்த முள்ளு செடி கீழே கிடக்கும் போதுதான் பாத்தீங்கன்னா மண் தண்ணிக்குள்ள அதை சுத்திரும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஜிலேபி மீன்கள்லாம் வந்து மேய்ஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. முள்ளு செடி மட்டும் இல்லைங்க, இந்த கல்லுங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா பாசு பிடிச்சி போய் கிடக்கு. அங்க போயிட்டு வரதுக்குள்ள மீன் அடிச்சிட்டாருங்க, இழுக்க முடியாம இழுக்கிறாரு. செம்ம சைஸ், சரியான சைஸுங்க. ஐயோ, மீனோட சைஸ பாருங்க, மண்டை ஜிலேபி கிட்டத்தட்ட 1.5 கிலோக்கு மேல இருக்குங்க. அவர் கையை வைக்கிறார் பாருங்க, மீனோட முகத்துல மட்டுமே தான் பத்துது. நண்பர்களே, இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல இவ்வளவு பெரிய மீன் பாத்தீங்கன்னா பிடிச்சிருக்கிறோம் நாங்க. ஆனா வந்து போட்டது லைவா கேப்சர் ஆனது இல்ல. சரியான சைஸ். பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ 2 கிலோ சைஸ்ல கட்லா குட்டி இருக்க மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. மீனோட கண்ணு சைஸ பாருங்க. இப்பதாங்க முறையா இவ்வளவு பெரிய மீன், அதாவது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 அடி இருக்கு ஹைட்டு. வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோ கிட்ட இருக்கும். இப்பதான் நீங்க தடவையா இவ்வளவு பெரிய ஜிலேபி மீனை பாக்குறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நியூ அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. இல்ல ஏற்கனவே இந்த மாதிரி சைஸ் மீனெல்லாம் பார்த்துருக்கிறேன், இல்லைன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்கிறாங்க, இல்ல நீங்களே பிடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. அதாவது முள்ளு பாத்தீங்கன்னா சிக்கன் பைக்குள்ள போகவே மாட்டேங்குது, அவ்வளவு பெருசா சிலுப்பிக்கிட்டு நிக்குது. செம்மையா மீன் பிடிச்சிடலாம், மீன் நிறைய வர வைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் பாத்தீங்கன்னா அரிசி எடுத்து தூவி விடுறாரு. மீன் பிடிக்கிறதுக்கு வரும்போது நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ, மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான இறைய கண்டிப்பா எடுத்துட்டு வந்துடணும். அதுவும் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கு இந்த கெண்டெல்லாம் பிடிக்கிறதுக்கெல்லாம் நிறைய பேர் வந்து ஹார்லிக்ஸ், எசன்ஸ், ஸ்வீட்டு என்னென்னமோ வித்தியாசமான பவுடர் எல்லாம் போட்டு மீன் பிடிச்சி கஷ்டப்பட்டு மீன் பிடிக்கிறாங்க. புழு பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசா தொங்க விட்டுருக்காரு பாருங்க.
முதல்லாம் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாம் கரெக்டா முள்ளு ஒட்ட புழுவை கட் பண்ணி போட்டாவே போதும். ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முழு பூச்சை கொத்தா போட வேண்டியதா இருக்கு, இல்லைன்னா ஃபுல்லா தொங்க விட வேண்டியதா இருக்கு. ஃபுல்லா அமைதியா இருந்தாலும் பாத்தீங்கன்னா கரையில கடல் அலை அடிக்கிற மாதிரி அலை அடிச்சிட்டு இருக்கு. கல்லு ஃபுல்லா பாசதாங்க. பா ரெண்டாவது மீன் போட்டாருங்க. இந்த மீன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 கிலோக்கு மேல இருக்கும். கிட்ட வந்தோடனே பாத்தீங்கன்னா முள்ளே அறுத்துருச்சுங்க. முதல் மீன் ஏற்படுத்தின டேமேஜ் போல இருக்கு. நல்ல வழியா ஒரு வழியா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மீன் எதுவும் ஆகல, வந்துருச்சு பாருங்க. முள்ளு வந்து இப்போ மீனோட வாய்க்குள்ளேயே தான் இருக்கு. பாருங்க அருந்து முள்ளு. ஸோ எப்படியோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லக்குன்னு நினைக்கிறேன், முதல் மீன் வலிக்கும் போது எதுவும் ஆகாம வந்துருச்சு. இந்த 2 பிரதர்ஸும் பாத்தீங்கன்னா பரத் அவரோட நண்பர்கள் நம்ம கூட மீன் பிடிக்கிறதுக்கு வந்திருந்தாங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு செம்ம சைஸ்ல மீன்லாம் அடிச்சாங்க. ஸோ இப்பதான் பாத்தீங்கன்னா முதல் தடவையா நம்ம சேனல்ல வராங்க. எல்லோருமே பாத்தீங்கன்னா எங்க போடுறாங்கன்னா அந்த முள்ளு செடிக்கு பக்கத்துல மட்டும்தான் போடுறாங்க. செம்மையான ஸ்பாட் போல இருக்குது. அடிச்சாருங்க, போட்டு சிம்பிளா தட்டினாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா மீன் லாக் ஆயிடுச்சு. செம சைஸ், இதுவும் நல்ல சைஸ் மீன். கிட்ட வந்தோடனே வலிக்க முடியல பாருங்க. ஜிம்பிக்கிட்டு ஓடுது. நம்ம ஈஸியா வந்து புடிச்சு தூக்கி அப்படியே தூக்கி மேலெல்லாம் போட்டு ட்ரை பண்ணா அருந்து விழுந்துரும் நிறைய தடவை. முக்கால் கிலோக்கு மேல இருக்கும் இது, கிட்டத்தட்ட 1 கிலோ கிட்ட. வீடியோல பார்க்கும்போதே உங்களுக்கு இவ்வளவு பெருசா இருக்குன்னா நேர்ல பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா சைஸா இருக்கும். ஸோ முதல் மீன் இவங்களோட அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னாச்சுன்னு தெரியல, ஆனா அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பாத்தீங்கன்னா மீன் எதுவுமே மாட்டல, ரொம்ப சைலண்டா ஆயிருச்சு. ஸோ அதனால பக்கத்தில் இருக்கிற நண்பர் பாத்தீங்கன்னா நாங்க இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போய் செட்டிங்கா உட்காரோன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த 2 பேர் போன இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் வரையும் வந்திருந்தேன். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, அங்க நகர்ந்து போகும்போது தான் கரெக்டா இங்க மறுபடியும் ஒரு மீன் அடிச்சிட்டாரு. ஸோ அங்க இருந்து கூப்பிட்ட உடனே பாத்தீங்கன்னா ஓடி வந்தேன். கிட்ட வந்தா ஒரு படா சைஸ், ஐயோ ஐயோ ரோஸ் கலர் மீனுங்க. அதுவும் கிட்ட வந்தோன்னா முள்ளு கழண்டிக்குச்சு. நல்ல வேலையா போட்டு அமுக்கிட்டாரு. மீன் பாருங்க செம்ம சைஸ்ல இருக்கு. 1 கிலோக்கு குறையாம நிச்சயமா இருக்கும். ஆந்திரா சிலேபின்னு சொல்லுவாங்க, ரோஸ் கலர்ல இருக்குங்க.
ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மீன் பிடிச்சிருக்கவங்களுக்கு தெரியும். நம்ம நாட்டு ஜிலேபி நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. கருப்பு கலர்ல இருக்கும், செவல்ல பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல இருக்கும். இந்த தாமரை செடி, அள்ளி செடி இடுக்குகள் எல்லாம் போட்டா நல்ல கை அகலத்துக்கு பெருசாவே மாட்டோம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மீன் எங்க இருக்குதுன்னே தெரியல. இதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி நாட்டு ஜிலேபி எல்லாம் பிடிச்சிருக்கிறீங்க, அந்த கருப்பு ஜிலேபி எல்லாம் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. இல்ல நான் அந்த மாதிரி ஜிலேபி எல்லாம் பார்த்ததே இல்லைங்க, இப்பதாங்க சமீபத்தில் ஒரு 3 வருஷமா மீன் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன், இந்த மாதிரி நாட்டு ஜிலேபி எல்லாம் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல நோ அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. சூப்பரான கிளைமேட்ல நல்லா கூலா உட்கார்ந்துருக்காரு. ஐயோ அடுத்த மீன் போட்டாருங்க. அச்சோ மீன் நினைச்சா முள்ளு செடிங்க, இதனாலதாங்க அங்க அவ்வளவு மீன் இருக்கு. சரியான பெரிய சைஸ்ல முள்ளு செடி காஞ்சி கீழே கிடக்கு போல இருக்கு. இத மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கு. இதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த ஜிலேபி மீன்லாம் வந்து பெருசு பெருசா அந்த முள்ளு செடிங்களுக்குள்ள நடுவுல மேஞ்சிட்டு இருக்கு. அடுத்து நம்ம பரத் பிரதர் 3வது மீனையும் புடிச்சிட்டாருங்க. இது வந்து 2வது மீனோட பெருசா இருக்கு. இன்னைக்கு இவர் பிடிச்ச இந்த 3 மீன் மட்டுமே பாத்தீங்கன்னா 1, 2, 3 கிட்டத்தட்ட 3 கிலோக்கு சாலிடா குறையாம இருக்கும். 3.5 கிலோக்கு மேல இருக்கும் போல இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா நிச்சயமா 1 கிலோ இருக்கும். கடல்ல கொடுவா மீன் இருக்க மாதிரி இருக்குதுங்க, அந்த மாதிரி இருக்கு ஜிலேபி மீன். இன்னைக்கு பாருங்க என்ன சைஸ்ல இருக்கு மீன். நிச்சயமா பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இதே போல தொடர்ந்து உங்களோட ஆதரவை